ஆகவே இந்த வேளை கர்த்தரோட வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஆகவே இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கர்த்தர் நமக்கு தருகிற அந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்வோமாக. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த அந்த வார்த்தையிலே இன்னும் சில வார்த்தைகள் அவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் தியானிக்க, அவைகளை நாம் பார்க்க, கர்த்தரோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே மகிழ்ச்சியோடு கர்த்தரோட சன்னிதானத்தில் கர்த்தரோட வார்த்தையை வாங்கி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பூரண ஆசீர்வாதத்தை அது உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரோட வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தரோட ஆவியானவர் இந்த வேளையில் நம் மத்தியிலே அவர் பேச இருக்கிறார். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்திற்கு நேராக நாம் கடந்து வருவோமாக. The book of Zechariah, chapter 10 verse 6. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்ற இந்த வார்த்தை இந்த நாட்களில் நாம் பார்த்து தியானித்து கொண்டு வருகிறோம். 1ஆம் தேதி கர்த்தர் இதை நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்தார். கொடுத்த அந்த நாளிலிருந்து கர்த்தர் இதுவரையிலும் நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று நான் சாட்சியாய் சொல்ல முடியும். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. என்னோட வாழ்க்கையில அதை சாட்சியாய் சொல்ல வேண்டுமானால் அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காரணம், தேவைகள் பெருகும் போது அந்த தேவைகளுக்கு முன்னதாகவே நான் செய்வது, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அதை அவருக்கு நேராக முதலாவது அதை கொண்டு போகிறேன். அன்றைக்கு என் அப்பன் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரிடத்துல கொண்டு வந்ததான 5 அப்பத்தையும் 2 மீனையும், டோட்டலா பார்த்தா 7, மொத்தமே 7 தான். ஆனா உட்கார்ந்து இருக்கிறவர்களோ புருஷர்கள் மாத்திரம் 5000. அப்ப ஸ்திரீகள், பிள்ளைகள் என்ன கடங்கா திரள் கூட்டம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சாத்தியம் இல்லாத ஒன்று, நமக்கு தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். என் அப்பன் இயேசு இந்த உலகத்துல செய்த மகத்தான ஒரு அதிசயமான ஒரு காரியம். திரள் கூட்டம், என்ன கடங்காத. அதான் வேதத்துல வாசிக்கிறோம், புருஷர்கள் மாத்திரமே, சகோதரர்கள் மாத்திரமே 5000 பேர் என்றால் இல்லை, திருமணம் முடித்தவங்க இருப்பாங்க, முடிக்காத இருப்பாங்க, சிறு பிள்ளைகள் இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, நிறைய சாப்பிட்றவங்க இருப்பாங்க, கொஞ்சமா சாப்பிட்றவங்க இருப்பாங்க, திருப்தியா சாப்பிட்றவங்க இருப்பாங்க, போதும் என்ற அளவுக்கு சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும்னு நினைச்சு சாப்பிட்றவங்க இருப்பாங்க. இப்படி எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது திரளாயிரங்கள் கூட்டங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய கையில இருப்பதோ டோட்டல் 7 எங்க இருக்கு? எண்ணு கடங்கா திரள் கூட்டம் எங்க இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாத்தியமாகுமா? இது முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வேதத்துல அது சாத்தியமாக்கி இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்ம அப்பன் இயேசு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, டோட்டல் 5 அப்பம் 2 மீன். அதை வாங்கினவர், அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. என்னை அனுப்பினவர் பிதா, அவருடைய சித்தத்தை செய்யும்படி அவர் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்படியானால் எதெல்லாம் நான் கேட்கிறேனோ அது எல்லாம் அவர் செய்வார் என்ற அந்த உறுதியான தன்மை அவருக்குள்ளாக இருந்ததுனால கடுகளவும் சந்தேகப்படாமல், சிறிதளவும் அவர் சந்தேகப்படாமல் தன்னிடத்தில் வந்த அந்த 5 அப்பம் 7 மீனை அவர் அதை உயர்த்தி அன்னார்ந்து பார்த்து ஆசீர்வதியும் என்ற அந்த ஒரு வார்த்தை
திரள் 1000 ஜனங்கள் புசித்து நாம் அறிந்திருக்கிறோம், மீதியான கூடை அவர் எடுத்தார்கள் என்று. தேவனுடைய சொன்னமே, அந்த ஒரு விசுவாசம் தான் இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை நினைத்து நினைத்து என்னோட தேவைகள் பெருகும் போது, தேவைகள் அதிகமாகும் போது நான் செய்கிற ஒரு காரியம் அதுதான். எனக்கு கிடைக்கிறதை, எனக்கு கையில வருகிறத, அதை முதல் என்ன செஞ்சிருவேன்னா அவருக்கு நேராக கொண்டு போயிடுவேன். அந்த வார்த்தையை சொல்லி இதை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதுவரையிலும் கர்த்தர் அதிசயமாய் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். சாட்சியை சொல்லணும்னா ஒரு காரியத்தை கூட சொல்லலாம். கடந்த நாட்களில் சகோதரிகிட்ட கூட சொன்னேன், இந்த மாதிரி யாரோ ஒருவர் எனக்கு தொடர்பு கொள்றாங்க, யார் எவருன்னே தெரியல, நம்பர் பார்த்தா அன்னோன் நம்பர் வருது, தொடர்பு கொள்றாங்க. அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லிட்டு, இப்படி ஒரு காரியம் பாஸ்டர், நீங்க தானே பாஸ்டர் சாலமோன்? ஆமா சொல்லுங்க. இல்லை, இப்படி ஒரு காரியம் இருக்கு, ஆகவே நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறு ஒரு பரிசு ஒன்று உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படிதான் சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு பரிசு நாங்கள் கொடுக்கணும், நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்களுடைய அந்த பேங்க் புக்கினுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜை மட்டும் எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்களான்னு கேட்டாங்க. யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த நாட்களில் வந்து நம்ம பார்க்கிறோம், அப்படிப்பட்டதான கால்ஸ், அப்படிப்பட்டதான நம்பர்ஸ் வந்தா எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏனென்றால் ஏமாற்றுகிறவர்கள் பேசுகிறார்கள், ஏமாற்றுகள் நயவஞ்சனிப்போடு நயவஞ்சகமாக பேசி நம்மிடத்துல இருக்கிறவைகள் எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள் என்று பல தகவல்கள் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக நமக்கு இந்த நாட்களில் நமக்கு சொல்லும் பொழுது, இது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு நம்பர் எனக்கு வரும்போது, கேட்கும்போது சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு சகோதரிட்டுன்னு சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாங்க, இப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பல. நான் எதை நம்பி நம்ம அனுப்ப முடியும்? யாருன்னு தெரியல, எவருன்னு தெரியல, நீங்க தானான்னு கேட்டு நான் ஒரு சகோதரனிடத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக கேட்டேன், நம்முடைய நம்பர் எடுக்க முடியுமா, நம்முடைய டீட்டெயில் எடுக்க முடியுமானா? அது ரொம்ப ஈஸி பாஸ்டர், உங்களோட ஒரு பேர் போதும், இல்லாவிட்டால் உங்களோட பேரு, உங்களோட பின் நம்பர் போட்டா போதும், உங்களோட ஃபுல் ஹிஸ்டரி எடுத்துடலாம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. அப்போ அவங்க கேட்கும் போது நான் அதை திரும்ப அவங்களுக்கு பதில் கொடுக்கல, சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதற்கு நான் திரும்ப அனுப்பவும் இல்லை, ஏன்னா யார் எவருன்னு தெரியாத, அப்படியே விட்டுட்டேன். தேவ சமூகத்தில் உண்மையாய் சொல்றேன், 2 நாட்களுக்கு பிறகு ஒரு கொரியர் வந்தது. அந்த கொரியர் பார்த்தா அவங்க யாரிடத்திலிருந்து என்கிட்ட பேசினாங்களோ அவங்களோட பெயரை போட்டு அந்த கவர் எனக்கு வந்தது. திறந்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பரிசு, ஒரு செக் அதில் வச்சு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதம் நான் தொடங்கும் போது 1ஆம் தேதி ஆண்டோட சமூகத்துல விசுவாச மக்கள் கொடுக்கிற அன்பின் காணிக்கைகளை அவருடைய சமூகத்திற்கு நேராக ஏறெடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு மாதம் எவ்வளவு தேவைகள், எவ்வளவு காரியங்கள். அப்போ வருகிற இந்த காரியங்கள் நமக்கு போதாது, வருகிற காரியங்கள் நமக்கு தேவைகளை நிவர்த்தி செய்யாது. இருக்கும்போது அன்றைக்கு 1ஆம் தேதி அவருக்கு நேராக உயர்த்தி, இப்படிதான் ஒவ்வொரு மாதமும், அது இந்த மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதம் கர்த்தர் அதிசயமாய் நடத்துகிறார். அது யார் பார்த்தா அதுல ஒரு செக், ஒரு சின்ன ஒரு ஆஃபரிங், அவங்க சொன்னது போல ஒரு சின்ன ஒரு தொகை அவங்க ஒரு பரிசா அனுப்பியிருந்தாங்க. ஆனா அவங்க கேட்டாங்க, நான் அனுப்பல. ஆனா அவங்க பாருங்க, என்னோட பேரை எடுத்து, என்னோட தகவல், என்னோட அட்ரஸ் எடுத்து அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக தான் நான் இவ்வளவு நேரம் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நான் உண்மையாகவே என்னையே நான் யோசிச்சு பார்ப்பேன், எனக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம் எந்த அளவு ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்று. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது பல விதங்களில் எனக்கு நடக்கும். நிறைய விஷயங்கள்ல நான் ருசித்துக் கொண்டே தான் இருக்கிறேன். நான் பல முறை நான் சொல்லுவேன், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் எனக்கு செய்கிறதை நான் ருசித்துக் கொண்டே தான் இருப்பேன். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
ஒன்றும் இல்லை, நேற்று காலையில சும்மா இது ஒரு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா அதையும் கர்த்தர் எவ்வளவாய் அவர் கவனிக்கிறார் என்பதுதான். நேற்று காலையில எனக்கு தெரிந்தவங்களோடு பேசும்போது, என்னமோ தெரியல, இன்றைக்கு நான் பாயாசம் குடிக்கணும் போல இருக்கு, பாயாசம் குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆகவே எனக்கு என்னன்னு தெரியல, அது என் மனசுல வருது, பாயாசம் குடிக்கணும்னு அவங்கள்ட்ட சொல்றேன். அவங்க சொல்றாங்க, ரொம்ப தூரமா இருக்கிறீங்களே பாஸ்டர், கிட்ட வாங்க, நான் வேணா உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், வந்து குடிச்சிட்டு போங்க. நான் எங்க பாயசத்துக்காக அவ்வளவு தூரம் போக முடியுமா சொல்லுங்க. பரவாயில்ல, இல்ல எனக்கு மனசுல என்னமோ தெரியல, திடீர்னு இன்றைக்கு பாயாசம் குடிக்கணும் போல இருக்கு. சாயங்காலம் பாக்குறேன், எதிர்பாராத விதமா வீட்டுல பாயாசம் ரெடியா இருக்கு. நான் யாருக்கிட்டுமே சொல்லல, வீட்டுக்கு வந்த வீட்டுல பாயாசம் ரெடியா இருக்கு. இதெல்லாம் சின்ன விஷயங்க. ஆனா இது ஏன் நான் சொல்றேன்னா, கர்த்தர் செவி கொடுக்கிறவர். He will answer. He is the answer God. நீங்க நினைக்கலாம், என்னோட வாழ்க்கையில ஏன் நடக்கல, ஏன் என் வாழ்க்கையில நடக்கல? இல்ல, உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயம் செய்வார். அவர் மனம் மாறுகிறவர் அல்ல, மனசு மாறுகிறவர் அல்ல. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவன். அவர் செவி கொடுக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆக இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவர், செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் அவர் செவி கொடுப்பார். விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அது உங்களோட விசுவாசம் தான். உங்களோட விசுவாசம் அவர் பேரிலே எந்த அளவு நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்குங்க. நிச்சயம் நடக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு சாட்சி, அதற்கு நான் ஒரு சாட்சி. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரோட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இந்த இடத்துல இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த வசனத்துல ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம். ஆகவே உங்களுடைய நம்பிக்கை, உங்களோட விசுவாசம், உங்களோட உற்சாகம் இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து வரட்டும். வாசித்த அந்த வசனத்துல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். என் ஜனத்தை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். என் பிள்ளைகளை நான் திரும்ப நிலைக்க பண்ணுவேன். திரும்ப அப்படின்னா அகைன், திரும்ப. இன்றைக்கு இந்த காலவில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னோட சின்னமே, உங்களோட வாழ்க்கையில திரும்ப ஒரு காரியம் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு வரணும்னு நீங்க எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? திரும்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம், திரும்ப எனக்கு ஒரு உயர்வு, திரும்ப எனக்கு ஒரு நன்மை, திரும்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம், திரும்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி, திரும்ப எனக்கு ஒரு சந்தோஷம், திரும்ப நான் இழந்தது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, அப்படி ஒரு நிலையில இன்றைக்கு இங்கே கடந்து வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு, உங்களுக்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரா? அதற்கு உதாரணமாக ஒரு மனுஷனை உங்களுக்கு கர்த்தர் காட்ட விரும்புகிறார். அந்த மனுஷனோட வாழ்க்கையில எப்படி திரும்ப நிலைக்க பண்ணினார் என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்ப அந்த மனுஷன் போன வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த வாழ்க்கையில அந்த மனுஷன் எப்படி திரும்ப ஆண்டவர் நிலைக்க பண்ண அவர் எப்படி இருந்தார் என்பதை தான் நாம் இன்றைக்கு சற்று அவரை, அந்த மனுஷனை குறித்து நாம பார்த்து நாம் கடந்து போகிறோம். ஒருவேளை அந்த மனுஷனை போன்று உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு இந்த நாட்களில் நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் நான் சொல்லுவேன், வேதத்திலே அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் அதை செய்து திரும்ப நிலைக்க பண்ணிருப்பாரானால், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் திரும்ப நிலைக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மனுஷன் யார் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். அவரோட பெயரை நான் சொன்னா, ஏன்னா அவரை குறித்து எல்லாரும் அறிந்தவர்கள், அவரை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. சிலர் அவரை அதிகமாக விரும்புவார்கள், அவரை போல வாழணும், அவரை போல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நடந்த சில காரியங்கள் உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் வைக்க விரும்புகிறார்.
உலகத்திலே காலங்களை பிரிக்கிறார்கள் இரண்டாக, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று. அப்படிதான் மனுஷர்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 2 காலங்கள் இருக்கு. அந்த 2 காலங்களுக்கு நடுவாக ஒரு சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, பார்த்தீங்களா? அந்த சென்டர் பாயிண்ட் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை அது மாற்றுகிறது. அந்த சென்டர் பாயிண்ட் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில திரும்ப நிலைக்க பண்ணுகிற ஒன்றாக இருக்கு. அப்படிதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது. யார் தெரியுங்களா? தாவீது என்கின்ற மனுஷன். தாவீதை குறித்து சொன்ன உடனே நம்முடைய மனதில் என்ன நினைப்போம்? தாவீது தானே. அவரை பற்றி நம்முடைய மனதில் என்ன தோன்றும்? ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷன், நன்றாய் துதிக்கிற ஒரு மனுஷன், சங்கீதத்தை எழுதின ஒரு மனுஷன், தேவனோடு கூட இருந்த மனுஷன், ராஜாவாய் ஆண்டவர் தாவீதை மாற்றினார், ராஜாவாய் மாறின ஒரு மனுஷன். ஒரு ஹைலைட்டா சொல்லணும்னா இதுதான் நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கிறோமா? அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? சிலர் நன்றாய் வேதம் வாசிக்கிறவர்கள், அனுதினமும் வேதம் வாசிக்கிறவர்கள், அவர்கள் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள் அங்காங்கே நடந்தது, நிறைய நடந்திருக்கு. ஆனா அவங்க மனசுல கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிக் பண்ணிருப்பாங்க, அதை அப்படியே கொஞ்சம் மனசுல வச்சிருப்பாங்க. தாவீது அவங்க குடும்பத்தில இருந்து இப்படி போனார், அந்த இடத்துல இருக்கும்போது இப்படி நடந்தது, அதுக்கப்புறம் இப்படி வந்தார், கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த சூழ்நிலை போனார், கொஞ்சம் தெரியும். ஆனா எல்லாமே தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு, தாவீது ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், தாவீது இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா, இதுதான் நமக்கு தெரியும். ஆனா அதற்கு நடுவுல ஒரு சென்டர் பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இஸ் a good shepherd. அவர் தாவீது ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன், நல்ல ஒரு மேய்ப்பன். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? தாவீது சொல்லுகிறார், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அவைகளில் இருந்து நான் அவைகளை பாதுகாத்தேன், என்னை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். He is a very good shepherd. அவர் ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்தார். நல்ல மேய்ப்பனாக ஒரு வனாந்திரத்தில் இருந்ததான தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனால் அவர் ராஜாவாகிறதுக்கு ரொம்ப ஈஸியா வந்துறதில்ல. சில நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் தாவீதை ராஜாவாய் ஏற்படுத்த, தாவீது கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார், ஆகவே கர்த்தர் அதை பார்த்தாரு, கொண்டு வந்து ராஜாவை ஏற்படுத்திட்டார், இப்படி சொல்லுவோம். நல்லது. அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார், ஆகவே ஆண்டவர் பார்த்தாரு, ராஜாவாக ஏற்படுத்தினார், சொல்லுவோம். நல்லது. இப்படி நம்மளுடைய மனதில் என்ன நாம் அவரை பற்றி நினைக்கிறோமோ அதை சொல்லுவோம். தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றின போது தாவீது ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையிலே, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் தாவீதை திரும்ப நிலைக்க பண்ணத்தக்கதாக இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் ஏற்படுத்தினார். இது நாம் என்றைக்காக நாம் தாவீதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமா? ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த போதுதான் ஆண்டவர் ராஜாவாய் தாவீதை ஏற்படுத்தினார். எல்லாம் இருக்கும் போது தாவீதை ராஜாவாய் ஏற்படுத்தல. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. எல்லாம் வசதி இருக்கும் போது, எல்லாம் நிறைவாய் இருக்கும் போது, எல்லாம் கூட இருக்கும் போது தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் ஏற்படுத்தல. மாறா ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில ராஜாவாய் ஏற்படுத்தினார்.
இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்ப தாவீதுனுடைய வாழ்க்கையில வந்த சூழ்நிலை என்ன, ராஜாவாகிறதற்கு முன்னதாக அவர் இருந்த நிலை என்ன, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 27ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்துகிற வரைக்கும் ஒரு முக்கியமான சில வசனங்களை மட்டும்தான் நான் காட்ட போறேன். ஆனா 27ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படித்தால் அது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு இங்க நேரம் இல்லாதபடியினாலே 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்திலே தொடங்கப்படுகிறது அந்த காரியங்கள். அது தொடர்ச்சி அது எங்க முடியுதுன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல முடிகிறது. அப்ப இதை நம்ம படிச்சாதான் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய செய்திக்கு தேவையான சில காரியங்கள் நான் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அப்ப இந்த 27ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல நாம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். 1 Samuel chapter 27 verses 1. பின்பு தாவீது, நான் எந்த நாள் இல்லாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். தாவீது தன் இருதயத்தில் யோசித்த காரியத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். வண்ணாந்திரத்தில் இருக்கும் போது நல்லா இருந்தாருங்க. அவரு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், ஒரு குறை கிடையாது, எல்லாமே இருந்தது. அங்கே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருந்தார், கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தார், கர்த்தரை போற்றிக் கொண்டிருந்தார். எல்லா சூழலிலும் கர்த்தரையே அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட தாவீது, தேவனோடு கூட இருந்த தாவீது, தேவனுக்கு பிரியமா இருந்த, எல்லாம் ஒன்னும் கஷ்டம் இல்லை, நன்றாயிருந்த தாவீது மண்ணாந்திரத்தில் இருக்கும்போது ஒருவேளை மிருகங்களினாலே தாவீதுக்கு ஆபத்து வந்ததை தவிர தாவீதுக்கு அங்கே வண்ணாந்திரத்தில் வேற ஒண்ணும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. அப்படி இருந்த தாவீதினுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா 27ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, தன் இருதயத்தில் நினைக்கிறத என்ன வாசிக்கிறோம், எந்த நாள் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். ஏன் அப்படின்னா நீங்க 19ஆம் அதிகாரம், அதே அந்த 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இப்படியாக. 1 Samuel chapter 19 verses 1. அங்க நம்ம பார்க்கிறோம், தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் என்ன செய்தானா, பேசினான். He is talking with his son and his friend. என்ன பேசுகிறாரு, தாவீதை கொன்று போடணும், தாவீதை கொன்று போடணும்னு சவுலுக்கு மனசுல இருக்கு, மனதுல பதிஞ்சிருச்சு. 27ஆம் அதிகாரத்துல வரும்போது தாவீது தன்னுடைய இருதயத்துல நினைக்கிறான். நினைக்க காரணம் என்ன தெரியுங்களா, இந்த இடத்துல தாவீது தன்னுடைய இருதயத்தில் இந்த காரியத்தை யோசிக்க என்ன தெரியுமா, நீங்க வீட்டுல போய் நிச்சயம் வாசிக்கணும் 26ஆம் அதிகாரத்தை. ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் மேல ஒரு 2 வசனம் 24 25 மட்டும் நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆனா நீங்க கண்டிப்பா 26ஆம் அதிகாரம் ரொம்ப நல்லா இருக்கும் வாசிக்க. அப்ப இந்த 24 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 26ஆம் அதிகாரம் 24, இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருக்கிறதோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்றான். இது தாவீது சொன்ன வார்த்தை சவுலை பார்த்து. அடுத்தது சவுல் சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீது எப்படி சொல்றாருங்க, என் குமாரனாகிய
19 என்ன வாசிச்சோம்? தாவீதை கொன்று போடும்படி மனசுல இருக்கு, பதிஞ்சிருச்சு, கொன்று போடணும். இது நயவசனிப்பான, நயவஞ்சகமான ஒரு வார்த்தை, ஒரு மாயமானமான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா, நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள அந்த 26ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல விரும்பல, நீங்க வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த இடத்துல இப்படி சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். மனசுல இருக்கு தாவீதை கொல்லணும். ஆனா இந்த இடத்துல சவுல் சொல்லுகிறது என்னன்னா, நீ பெரிய காரியம் செய்வேன், என் குமாரனாகிய தாவீதே. இதெல்லாம் சொல்ல என்னன்னா, நான் இன்னும் சுருக்கமா சொல்லணும் நான் விரும்பணும்னா, சொல்லணும் நான் நினைக்கணும்னா, தாவீது கையில சவுல் நல்லா மாட்டிக்கிட்டார். இப்ப நினைச்சா தாவீது என்ன செய்யலாம்? சவுல கொன்று போட்டுடலாம். பட்டயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்டதான கோலியாத்தையே தாவீது என்ன செஞ்சாருங்க? தூரத்துல நின்ற கோலியாத்தையே அந்த கூழாங்கல்லினாலே மடிங்கடித்தார் தாவீது. தூரமாய் நின்ற கோலியாத்து. ஆனா இங்க சவுலு பக்கத்துல இருக்கிறாரு, தாவீது வசத்துல இருக்கிறாரு. இப்ப தாவீது நினைச்சா சவுல கொன்ற முடியும். ஆனால் தாவீது அந்த காரியத்தை செய்யல. ஏன் அப்படின்னா 23ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல நான் கையை வைக்க மாட்டேன். ஒரு கிரேஸ், ஒரு இரக்கம், ஒரு இரக்கம். அதனால தாவீது என்ன செய்யற? சவுல கொன்று போடல. ஆனா சவுலோட மனசுல என்ன இருக்கு? தாவீதை என்னைக்கும் கொல்லணும். இந்த இடத்துல சவுல் தன்னை தப்பித்துக் கொள்ளணும், தாவீதின் இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நான் வேற ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சா தாவீது என்ன வேணாலும் என்ன செஞ்சிருவார், சவுலுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உலகமே அறிந்த ஒரு விஷயம் என்னது? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. சவுலை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் கொன்று குவித்த மனுஷன் தாவீது. அதனால சவுலுக்கு நல்லா தெரியும், இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சோம்னா, நம்ம ஒரு பாஷையில சொன்னா ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம்னா தாவீது கண்டிப்பா நம்மள. அப்ப இந்த நேரத்தில் நைஸா நம்ம ஏதாவது பேசி நகர்ந்துடணும். அதனாலதான் அந்த 25ஆம் வசனம், என் குமாரனாகிய தாவீதேன்னு அப்படியே பாலிஷ் போட்டு பேசுறாரு. ஆனா தாவீது எப்பயோ மனசுல நினைச்சிட்டாரு, சவுல் என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. ஏன்? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஆனாலும் தாவீதுக்கு மனசுல என்ன இருக்கு? இருதயத்துல, இந்த சவுல் என்னைக்கு நம்மள கொன்று போடுவான், என்றைக்காகும் நம்ம இங்க இப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை கொன்று போட்டுருவான். மன்னாந்திரத்துல நன்றாயிருந்த தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு குறைவில்லாமல் இருந்த தாவீதினுடைய வாழ்க்கை கடைசியில் எப்படி வந்து நிக்குது தெரியுங்களா? அந்த 5ஆம் வசனம். இதற்கு தான் நான் இவ்வளவு விஷயங்களை நான் உங்களோடு கூட நான் பேசினேன். 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தாவீதோட நிலைமையை நம்ம அங்க பார்க்க முடியுங்க. என்ன செய்றாரு பாருங்க அந்த இடத்துல. தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்தில் வாசமா இருப்பானேன் என்றான். இப்ப பாத்தீங்களா தாவீதினுடைய சூழ்நிலை எங்க எப்படி போச்சுன்னு? அந்த 1ஆம் வசனத்துல வாசிச்சோம். என்னவா? பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி பெலிஸ்தருடைய தேசம். பெலிஸ்தர் யாருங்க? பெலிஸ்தன் யாரு? ஒரு டைம் கோலியாத்தை முறியடித்த தாவீது. பெலிஸ்தனுக்கெல்லாம் ஒரு 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 தலைவனாக, அவனை கண்டாலே உலகமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெலிஸ்தனை கொன்ற தாவீது இப்ப எங்க போய் தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு? அவங்கள்ட்டே போகணும்னு. பெலிஸ்தன்ட்ட போயிட்டா
சவுல் வர முடியாது. நம்ம தப்பிச்சுக்கலாம். நல்ல சான்ஸ் கிடைச்சது சவுலுக்கு தாவீது கொல்ல. ஆனா அந்த இடத்துல கொல்லணும்னு தாவீது நினைக்கல. ஆனா தனக்குள்ள என்ன நினைக்கிறாரு, என்னைக்குனாலும் சவுல் என்ன கொன்று போடுவான், ஆகவே பெலிஸ்தர் அங்க போயிடலாம். அதே போல அங்க பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிட்டு அங்கே ஆகீஸை பார்த்து கேட்கிறாரு, உங்க நாட்டுல நான் தங்குவதற்கு இடம் கொடுங்க, தங்குவதற்கு இடம் கொடுங்க, நான் உங்க நாட்டுல நான் தங்கிக்கிறேன். எப்பெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறாங்களோ, எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரின் பார்வைக்கு பிரியமில்லாததை செய்றாங்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் செய்கிறது என்ன தெரியுங்களா, யாரை அனுப்புவார் தெரியுங்களா, இந்த பெலிஸ்தரை தான் இஸ்ரவேல்கிட்ட அனுப்புவார். அவங்க பண்ற அந்த காரியத்துல இஸ்ரவேல் என்ன செய்யணும், திரும்ப ஆண்டவரை நோக்கி முறையிடுவாங்க, எங்களுக்கு இறங்கும். அப்படிப்பட்டதான பெலிஸ்தரிடத்துல தாவீது போயிட்டு இப்ப என்ன கேட்கிறாருன்னா, நான் தஞ்சம் அடைய, நான் தங்குவதற்கு இடம் கொடுங்க. நிலைமை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. இத நம்ம சும்மா அதை நம்ம கவனிக்காம இது யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு. நன்றாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்போ தங்குவதற்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. கர்த்தரை நல்ல துதித்து பாடின ஒரு மனுஷன், கர்த்தரை நல்ல பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிச்ச ஒரு மனுஷன், தேவனோடு கூட ஒரு பேசுகிற ஒரு மனுஷனாக இருந்த தாவீது தங்குவதற்கு இடம் இல்லை. இப்போ பெலிஸ்தனை விட்டா, பெலிஸ்தர் தேசத்தை விட்டா வேற எங்க போனாலும் கொன்று போடுவாங்க. நன்கு அறிந்த தாவீது பெலிஸ்தர் இடத்துல போயிட்டு, உங்க நாட்டுல எனக்கு ஏதாவது ஒரு இடத்த கொடுங்க, நான் தங்கிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இந்த நிலைமை எப்படி இருக்கும்னு. சிங்கங்களை கிழித்த தாவீது, கரடியை கிழித்து போட்ட தாவீது, கோலியாத்தை முறியடித்த தாவீது சவுலுக்கு பயந்து எங்க போக கூடாதோ அங்க போய் நான் தங்குவதற்கு இடம் கொடுங்க. இப்ப தங்கவே இடம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தாவீது போனதை நம்ம பார்க்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது தாவீதுக்கு நடந்த ஒரு சூழ்நிலை என்ன, நான் மிக வேகமாக போகிறேன், டைம் நமக்கு இல்லாததுனால. நீங்க 30ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க தாவீதுக்கு. இது போலலாம் நம்மளோட வாழ்க்கையில வந்தா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போமா என்பது ரொம்ப சந்தேகம், டவுட் தான். சிலர்லாம் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், பிரச்சனைகள் வந்தபோது ஆண்டோட்ட வந்து எனக்கு என்னங்க கிடைச்சது, ஆண்டோட்ட இருந்து எனக்கு என்ன வந்தது, அதற்கு நான் அப்படியே வாழ்ந்திருக்கலாம், நான் அங்கேயே இருந்திருக்கலாம், அங்கேயும் அப்படிதான் இருந்தேன், இங்க வந்தும் அப்படிதான் இருக்கிறேன் சொல்லுவதை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்படி இல்லை. இப்ப தாவீதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் நிறைவாயிருந்த தாவீதினோட வாழ்க்கையில ஒன்று, தங்குறதற்கே இடம் இல்லைன்னா அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வாங்க. தங்கவே இடம் இல்லை. இப்போ யாராவது இடம் கொடுப்பாங்களா? தேடி போன இடம் தான் பெலிஸ்தர் தேசம். ஆகீஸை பார்த்து கேட்டதை நம்ம வாசிச்சோம். இப்போ உங்க நாட்டுல எனக்கு ஒரு இடத்தை கொடுங்க. இரண்டாவது ஒரு காரியம் தாவீதுக்கு நடந்தது. 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது வாசிக்கிறோம் பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்காலுக்கு வந்து சேகிறதற்குள்ளாக. இந்த சிக்கால் எது தெரியுங்களா? அங்கே அந்த ஆகீசு கிட்ட கேட்டார் பாத்தீங்களா, உங்க தேசத்துல நான் தங்குவதற்கு, நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டபோது, அந்த ஆகீஸ் தன்னோட நாட்டுல ஒதுக்கி கொடுத்த ஊர் தான் எதுங்க, இந்த சிக்கால். சிக்கால் எதுனா தாவீது அந்த இடத்துல தங்கின ஊர் தான் சிக்கால். அப்ப அந்த சிக்காலுக்கு அவர் வராரு. அப்ப எங்க போனார்? நீங்க முன்னாடி உள்ளதெல்லாம் நீங்க படிச்சாதான் தெரியும். அதனால தான் சொன்னேன் 27ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க தொடர்ச்சியா படிக்கணும். அங்க ஒரு சம்பவம் நடக்குது, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், வாசிச்சு பாருங்க. அப்ப திரும்ப தன்னோட ஊருக்கு வருகிறார். ஆகீஸ் சொல்றாரு, அப்ப தாவீது நீ எங்களோட வேண்டாம், நீ திரும்ப உங்க ஊருக்கே போ, நீயும் உன் மனுஷரும் நீ கூட்டிட்டு அதிகாலையில சீக்கிரமா நீ போயிடு.
தாவீதும் அந்த வார்த்தைக்கு கேட்டுட்டு திரும்ப தன்னோட ஊருக்கு வராரு. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். சிக்காலுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அங்க என்ன நடக்குதா, அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்காலின் மேலும் விழுந்து சிக்காலை கொள்ளை அடித்து அதை அக்கினினால் சுட்டெரித்து. சிக்கால்ல யார் இருக்கிறதுன்னு சொன்னேங்க, தாவீது இருக்கிறா. அங்க தாவீது இருந்து அங்க திரும்ப எல்லாத்தையும் ரினியூ பண்றாரு, எல்லாம் திரும்ப எல்லாம் கலெக்ட் பண்றாரு, திரும்ப எல்லா சோர்ஸும் கேதர் பண்றாரு, எல்லாம் திருப்பி கொள்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இப்ப சேர்க்கிறாரு. அந்த ஊர்ல நடந்த காரியம் என்ன அங்க பார்க்கிறோம். அமலேக்கியர் எங்க இருந்து வந்தான்னு தெரியல. இவங்க பெலிஸ்தர் இஸ்ரவேலை முறியடிக்கணும்னு, நல்லா கவனிங்க, பெலிஸ்தர் வந்து இஸ்ரவேலை முறியடிக்கணும் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. சிக்கால்ல இருந்து தானே தாவீது போனா வேணான்னு சொல்லி திரும்ப வரதுக்குள்ளாக அமலேக்கியர் பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்பி அங்க பார்க்கிறோம் கொள்ளை அடித்து. கொள்ளை அடித்துனா யாருடையது? கொள்ளை அடித்து அக்கினினால சுட்டெரித்தது. எதை அக்கினினால சுட்டெரித்து? தாவீதினுடைய எல்லா காரியத்தையும், தாவீதினோடு கூட இருந்த மனுஷருடைய எல்லா காரியங்களையும் கொள்ளையடித்து அக்கினினாலே சுட்டெரித்து. இப்ப தாவீது திரும்பவும் ஒண்ணும் இல்லாத வெறுமையான ஒரு சூழ்நிலை. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா நடந்தது? அங்க 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். இதுல தாவீதினுடைய மனைவியும் பிள்ளைகளும் அதுல இருக்கிறாங்க, தாவீதினுடைய குடும்பமும் அதுல இருக்கு. சிக்கால அக்கினினால சுட்டரிக்கிறாங்கன்னா அங்க எதையுமே விட்டு வைக்கல, எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு அதை சுட்டரித்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறாங்க. தாவீது இதை பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அதை மட்டும் வாசிக்கலாமா? 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவீது சொன்ன காரியம் என்ன பாருங்க. தாவீது மிகவும், சொல்லுங்களேன் பார்க்கலாம் எல்லாருமே அந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லாரும். தாவீது மிகவும், கொஞ்சம் எல்லாரும் சொல்லுவோம். தாவீது மிகவும், பின்னாடி இருக்கிறவங்க தாவீது மிகவும், கொஞ்சம் சொல்லுங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எங்க நெருக்கம் நம்ம இப்ப வாயில வாசிக்கிறது படி இல்ல. இந்த நாட்களை நம்ம படுறோம் பாருங்க நெருக்கம். அன்றைக்கு தாவீது பட்டிருக்கிறாரு. ஆனா நம்ம படுகிற நெருக்கத்தை விட தாவீது பட்ட நெருக்கம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் நமக்கு நடக்கலன்றதுனால நம்ம அந்த நெருக்கத்துல தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கல, ஏதோ ஒரு காரியம் சம்பவிச்சிருச்சு, அதை நினைச்சு நம்ம நெருக்கப்படுகிறோம். தாவீது அப்படி இல்லைங்க, எல்லாமே போச்சு. முன்னாடி பார்த்தா சவுல் கொன்றுவாருன்ட்டு போகக்கூடாத ஒரு தேசத்துல போயிட்டு எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்க, அப்பயும் ஒண்ணுமில்லாத ஒரு சூழ்நிலை அங்க போகிறாரு. கூட இருந்த மக்கள் மனைவி அழைச்சிட்டு அங்க போறாரு. அங்க போய் அந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி சேகரிச்சு ஒரு லெவலுக்கு வரும்போது திரும்பவும் தாவீதுக்கு, அதான் சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல, அடி மேல அடி, அடி மேல அடி. சில சொல்லுவாங்களே பட்ட காயத்துக்கு மேலே காயம் படுது பாஸ்ட், பட்ட காயத்துக்கு மேலே காயம். தாவீதுக்கு அப்படிதாங்க நடந்தது. அடி மேல அடி விழுகிறது போல திரும்பவும். அமலேக்கியர் வேற எங்கேயாவது போயிருக்கலாம், பெலிஸ்தர் தேசத்துல வேற எங்கேயாவது போயிருக்கலாம், வேற ஊருக்கு போயிருக்கலாம். ஆனா எங்க வந்து அடிக்கிறாங்க? தாவீது இருந்த அந்த சிக்கால வந்து அடிக்கிறாங்க. அப்ப பாருங்க சோதனை. அதனால்தான் வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீதுலாம் அந்த சோதனையை சகிச்சாங்க, அதனால்தான் பாக்கியவான்களாக மாறினாங்க. தாவீது சொல் மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்பட்டான்னு கூட சொல்ல, மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படி இருந்த சூழ்நிலை தான், அப்படியே இந்த நிலைமையில இருந்த போதுதான் வசனம் சொல்லுது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
ஆண்டவர் தாவீதுக்கு செவி கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு லெவல்ல ஆண்டவர் உயர்த்துறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் அப்படின்னா நம்ம இதுல நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கவர்னர் லெவல்ல நம்ம இந்தியாவில் ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கவர்னரா அந்த லெவல்ல போல இங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்க ஆண்டவர் ஒரு சின்ன லெவல்ல ஒரு ராஜாவாய் உயர்த்துறாரு. 2 அதிகாரம் 4 வசனத்துல, அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல், அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வம்சம் யூதா வம்சம், யூதா கோத்திரம், சின்ன ஒரு ட்ரைபு, அந்த ட்ரைபுக்கு ராஜாவாக என்ன செஞ்சாங்களாம்? அபிஷேகம் பண்ணினாங்க. ஒரு நாட்டுக்கல்ல, ஒரு சின்ன ஒரு கோத்திரம், ஒரு வம்சத்துக்கு யார? தாவீதை ராஜாவா ஏற்படுத்துறாங்க. கீலேயா தேசம் யாப்பேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினார்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது, அது அப்படி இருக்கட்டும். யூதா வம்சத்திற்கு தாவீதை ராஜாவாய் ஏற்படுத்தினாங்க. இது மனுஷர் ஏற்படுத்தினது. இது மனுஷர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும், தங்களை ஆளுகை செய்ய, தங்களுக்கு நியாயம் விசாரிக்க யூதா வம்சத்தில் இருந்ததான பெரியவங்க தாவீதினிடத்துல வந்து நீர் எங்களுக்கு ராஜாவாயிரும் என்று மனுஷர்கள் ஏற்படுத்தினது. ஆனா நீங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, அங்க நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்துல வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஏன்? மேல 2ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க வாசிக்கிறோம் பாருங்க, சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நியமித்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே. கர்த்தர் சொன்னதுங்க, கர்த்தர் சொன்னது இந்த இடத்துல நிறைவேறினது. இஸ்ரவேல் தேசத்திற்கே, இஸ்ரவேல் நாட்டிற்கே தாவீது ராஜாவாய் ஏற்படுத்தப்படுகிறார். எப்போங்க? எந்த சூழ்நிலை இருந்த மனுஷன்? ஒன்னும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அடுத்தது என்ன நடக்கும்? ஒரு பயத்துல இருந்த ஒரு சூழ்நிலை. அடுத்தது என்ன சம்பவிக்கும்? பயந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. தனக்கு என்ன நேரிடும்? ஒரு பதட்டத்துல இருந்த ஒரு சூழ்நிலை. தங்குவதற்கு வீடு வாசல் இல்லை. இப்படி இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப நிலைக்க பண்ணினார். திரும்ப நிலைக்க பண்ணினார். அந்த வார்த்தையை இந்த இடத்துல நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக இங்கே நம்ம பார்க்கும்போது, ஹalleluya, glory to God. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவங்கி பெர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் மேல் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படி. யாருங்க? தாவீதை நிலை நிறுத்தும்படி. அதான் அந்த இடத்துல சகரியாவிலே நான் உங்களுக்கு காண்பித்தேன், அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், திரும்ப நிலைக்க பண்ணுவேன் சொன்னது தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை நிறைவேற்றினார். திரும்ப நிலை நிறுத்தினார். ஒன்றுமில்லாத இருந்த சூழ்நிலை இல்லை, வெறுமையாயிருந்த சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருந்த தாவீதை ஆண்டவர் அப்பதான் ராஜாவாய் கொண்டு வந்து ஏற்படுத்துகிறார். தேவனோட சன்னமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்க எப்படி கர்த்தரோட சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க இன்றைக்கே? தாவீதை போல எல்லாவற்றையும் ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாதபடி ஒரு பதற்றமான வாழ்க்கையில ஒரு பயத்தோடு, காலங்களை கண்டு ஒரு நடுக்கத்தோடு கர்த்தரோட சமூகத்துல இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பீர்களானால், தாவீதினுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாது இருந்த நிலையிலே திரும்பவும் நிலை நிறுத்தியிருப்பாரானால், தாவீதை திரும்ப நிலைக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் இந்த காலவல்லே உங்களோட வாழ்க்கையில அவர் திரும்ப நிலைக்க பண்ண அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
முடிஞ்சா விசுவாசிச்சீங்கன்னா கரங்களை தட்டி நீங்க அவரை மகிமைப்படுத்தி இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருக்காரா. உங்களோட வாழ்க்கையில எதை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவீதை போல ஒரு காலத்துல நீங்கள் நன்றாய் நீங்கள் பாடியிருப்பீங்க, நன்றாய் துதிச்சிருப்பீங்க, ஆண்டரோடு கூட இருந்திருப்பீங்க, ஆண்டரோடு கூட நல்லா வாழ்ந்திருப்பீங்க, ஆண்டரோடு கூட செஞ்சிருப்பீங்க. இன்றைக்கு அந்த ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு, அந்த ஒரு சூழ்நிலை அந்த காலம் இல்லாதபடிக்கு, ஏதோ ஒரு தத்தளிப்பின் காலம், ஏதோ ஒரு வெறுமையான ஒரு காலம், ஏதோ ஒரு ஒன்றுமில்லாத ஒரு காலம், ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போனது போல ஒரு காலம், ஏதோ ஒன்று எதிர்பார்த்திருக்கிற ஒரு காலம். தாவீதை போல இன்றைக்கு ஒரு சூழ்நிலை நீங்கள் இங்க வந்திருப்பீங்கன்னா, தாவீதை திரும்ப நிலைக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் திரும்ப நிலைக்க பண்ணுவா. உங்களோட வேலையில, உங்களோட குடும்பத்துல, உங்கள் பிள்ளைகள் நடுவில், கணவருக்கு மத்தியிலே, மனைவிக்கு மத்தியிலே, சபைக்கு மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே ஆண்டவர் திரும்ப உங்களை நிலைக்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆண்டவர் திரும்ப நிலைக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு நிக்கலாமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம், திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். அவர் திரும்ப உங்களை நிலைக்க பண்ணுவா. நீங்க இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறீங்களா, வியாகுலப்படுகிறீங்களா, துன்பப்படுறீங்களா, கண்ணீர் விடுறீங்களா, வேதனைப்படுகிறீங்களா, சஞ்சலப்படுகிறீங்களா, பாரமாய் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா, மகனே மகளே கவலைப்படாதீங்க. உங்களோட பாரங்களை கர்த்தரோட சமூகத்தில் இறக்கி வைங்க. சஞ்சலப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. தாவீது, ஓ ஹல்லேலூயா, தாவீது தன்னோட வாழ்க்கையில எல்லாம் இழந்து போயிருந்த போதுதான், தன் வசம் ஒண்ணுமே இல்லாத போதுதான் ஆண்டவர் ராஜாவாய் ஏற்படுத்தினாரானான். உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லாம நீங்க வந்திருக்கலாம், எதுவுமே இல்லாம வந்திருக்கலாம், மற்றவர்களுக்கு அப்ரோஜனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கலாம், மற்றோட பார்வையில நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், மற்றவருடைய பார்வையில நீங்கள் ஆகாதவர்களாய் இருக்கலாம், மற்றவருடைய பார்வையில நீங்கள் கனவீனமாக எண்ணப்படலாம். ஒன்று மாத்திரம் நினைங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த தாவீதை தான் ஆண்டவர் அந்த டர்னிங் பாயிண்ட் ஒன்று ஆண்டவர் கொடுத்து திரும்ப நிலைக்க பண்ணினா. தாவீதை நினைச்சிருக்கலாம், அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சது, மண்ணாந்திரத்தில் இருந்த போதே நம்ம நல்லா இருந்தோம், இப்படி வந்து இந்த சூழ்நிலை இப்படி ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு இப்படி வந்துட்டோமே, எந்த நேரமும் சவுல் நம்மளை கொன்று போடுவான், இது என்ன ஒரு வாழ்க்கை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் கொன்று போடுவான் அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டுட்டா அந்த மனுஷன் எப்படி உயிர் வாழ முடியும்? பயத்திலே தானே வாழ முடியும் இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது போன்ற ஒரு சூழ்நிலை நம்ம எதை நெருக்கி கொண்டிருக்கிறது, எதை நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறது, எதை நம்மளை பயத்துக்குள்ளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பயப்படாதீங்க, 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 சிறுமந்தையே கலங்காதீங்க. ஆண்டவர் திரும்ப உங்களை நிலைக்க பண்ணுவார், திரும்ப நிலைக்க பண்ணுவார். விசுவாசிங்க, உங்களோட வாழ்க்கையில விசுவாசத்தோடு கூட போங்க. ஆண்டவர் இன்றைக்கு திரும்ப உங்களை நிலைக்க பண்ணுவார். எதையெல்லாம் இன்றைக்கு இல்லைன்னு நீங்க வந்தீங்களோ, இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். நீங்க அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நான் போகட்டுமா, அந்த இடத்திற்கு நான் போகட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, தாவீது நீ போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவேன். இன்றைக்கு ஆண்டவரிடத்தை இந்த நேரம் கேளுங்க, ஆண்டவரே நான் போக போறேன், நான் எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ளணும். தேவ உம்முடைய சமூகத்தை விட்டு இந்த ஆராதனை முடித்து உம்முடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நான் போக போறேன். ஹல்லேலூயா, நான் திருப்பி கொள்ளணும். கேளுங்க, நீங்க கேளுங்க. நீங்க கேட்கிற இந்த நேரம் ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். நீ திருப்பி கொள்ளுவாய், நீ திருப்பி கொள்ளுவாய், எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த நாட்கள் நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோட களி கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை
கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டதற்காய், உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை கர்த்தர் நீர் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்புவீராக. உம்முடைய பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த சூழ்நிலை உம்முடைய சமூகத்தில் வந்துமை ஆராதித்தார்களோ, ஓ உம்முடைய வார்த்தையின்படி அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னவர். ஓ ஹல்லேலூயா. தாவீதை திரும்ப நிலைக்க பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜனத்தையும் திரும்ப நிலைக்க பண்ணுவீராக. இந்த நாட்களில் எதையெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ, எதிர்பார்த்திருக்கிறார்களோ, பயத்தோடு கூட இருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளுவீராக, திரும்ப நிலைக்க பண்ணுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், சமாதானத்தோடு கூட போகட்டும். உம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதுமாக எங்கள் நடுவில் இருந்து கர்த்தர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் டு யூ ஆல். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.